வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. குரூப் 2 எழுதின மாணவர்கள் ரீச்டு ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நாட் ரீச்டு ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. உங்களுக்கு என்னைக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கறத மாத வாரியாக கொடுத்திருக்கோம். செகண்ட் பேஸ் இன்டர்வியூ முடிவதற்கு எவ்வளவு காலம் ஆகும்? மார்ச் வரைக்குமே எடுத்துக்கலாம். செகண்ட் பேஸ்லயே அந்த 47 பதவிகள் ஃபில் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா தேர்ட் பேஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் மார்ச் எண்டு வரைக்கும் கொடுத்திருக்கோம். நான் இன்டர்வியூல சில பேரை சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக ரீ அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஆன்லைன் சிவி முடியறதுக்கு என்ன ஆகும்? ஏப்ரல் மந்த் ஆகும். ஏன்னா 15,000 நபர்களை என்ன பண்ணி ஆகணும்? ஆன்லைன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி ஆகணும். அவர்களை தான் என்ன பண்ணுவாங்க? ஃபில்டர் அவுட் பண்ணி திரும்பவும் கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. அப்ப கவுன்சிலிங் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எப்ப சார் ஆகலாம் அப்படின்னா ஜூன் மாதம் ஆகலாம், இல்ல மே எண்ட்ல இருந்து ஜூனுக்குள்ள ஏதோ ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடும்? கவுன்சிலிங் முடிஞ்சிடும். நீங்க போஸ்டிங் போறப்ப உங்களுடைய மாதம் என்னவா இருக்கும்னா 2024 செப்டம்பர் ஆயிருக்கும். ரைட் சார், இது எப்படியோ ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 3 வகையான மாணவர்கள் இருக்காங்க. ரீச்டு ஜோன்ல ஒரு 6,000 பேருக்கு என்ன ஆக போகுது? கண்டிப்பாக வேலை கிடைக்க போகுது. ஆனா ரீச்டு ஜோன்ல இருக்கக்கூடிய 9,000 நபர்கள், ஏன்னா 15,000த்துல 6,000 நபர்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்குது அப்படின்னா மிச்சம் இருக்கிற 9,000 நபர்களுக்கு வேலை கிடைக்காம போகும். 3வது வகை மாணவர்கள் யாரும் அப்படின்னா 40,000 மாணவர்கள் இருக்காங்க, நாட் ரீச்டுல இருக்கக்கூடியவங்க. இவங்க தங்களுக்கும் வேலை கிடைக்கும், லிஸ்ட் 2 விடுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இருக்காங்க. அப்ப இதுலதான் சார் என்ன இருக்கு? ப்ராப்ளம் இருக்கு. இந்த மாணவர்கள் யாருக்கு வேலை கிடைக்கும், யாருக்கு வேலை கிடைக்காது அப்படிங்கிறது எது வரைக்கும் சார் தெரியாது? உங்களை கவுன்சிலிங் கால்ஃபர் பண்ற வரைக்கும் தெரியாது. ஜூன் 2024 வரைக்கும் தெரியாது. அது வரைக்கும் தெரியல அப்படின்னா என்ன நடக்கும்? ஆல்ரெடி நீங்க 2022ல ஒரு வாய்ப்பை தவற விட்டுருப்பீங்க. குரூப் 2 தான் உங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது 2022ல படிக்க ஆரம்பிச்ச நீங்க ஜூன் 2024ல தான் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, வாய்ப்பு இருக்கிறதாக சொல்றேன். ஜூன்ல கூட தெரியுமா? 100% தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா 2022ல யாரெல்லாம் குரூப் 2 மெயின்ஸுக்காக கான்சென்ட்ரேட் பண்ணாங்களோ அவங்க குரூப் 4ல தன்னுடைய வாய்ப்பை தவற விட்டாங்க. அதுல 40% நபர்கள் இருக்கலாம். அந்த 40% மாணவர்களுக்காக தான். இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா ரீச்டு ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த 9,000 மாணவர்கள், அந்த 9,000 மாணவர்கள் யாருன்னே தெரியாத காரணத்தினால தான் நான் என்ன பண்றேன், திரும்ப உங்களுக்கு சொல்றேன். ஆல்ரெடி 2022ல நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஒரு வாய்ப்பை தவற விட்டுட்டீங்க. 2022ல குரூப் 4 நீங்க சரியாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா 2023ல நீங்க ஒரு அரசு அதிகாரியாக ஆரம்பிச்சிருப்பீங்க. 23ல செப்டம்பர்ல வேலைக்கு போயிருந்தா கூட இது வரைக்கும் 5 மாத காலங்கள் என்ன ஆயிருப்பீங்க? அரசு ஊழியரா உங்களுடைய மாத சம்பளத்தை வரப்பெற்றிருக்கும். அப்ப திருப்பியும் என்ன சார் ஒரு சான்ஸ் வருது? ஆல்ரெடி சான்ஸ் 1 நீங்க தவற விட்டுட்டீங்க. இப்ப சான்ஸ் 2 என்னது? திருப்பியும் குரூப் 4 ஜூன் மாதத்துல நடக்குது. அப்ப ஜூன் மாதம் வரைக்குமே நம்ம பாஸா ஃபெயிலா அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது மாணவர்களுக்கு என்னதான் மிகவுமே கஷ்டம் தரக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனாலதான் மாணவர்கள்ட்ட நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? எஜுகேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ரீச்ல இருக்கக்கூடிய 15,000 நபர்களும் நாட் ரீச்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் லிஸ்ட் 2 வரும், அடுத்தது நான் இன்டர்வியூவோட ரிசல்ட் 2 வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மாணவர்களுக்கு மட்டும்தான் சொல்றேன். அந்த மாணவர்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னா 49,000 மாணவர்களுக்கு நான் சொல்றேன். 49,000 மாணவர்கள் என்ன பண்ணணும்? இந்த குரூப் 4 2024ல ஒரு பதவியை உங்களுக்கு உறுதி செய்யறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தணும். ரைட் சார், நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், திருப்பி ரிவிஷன் மட்டும் டெஸ்ட் எழுதிட்டா போதும், என்னால ஒரு பதவியை செக்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க அடுத்து கேட்கக்கூடிய விஷயங்கள் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். ரைட், நம்மளுடைய வெற்றி முழக்கம் என்ன? 75 நாள் ஸ்டடி பிளான் இருக்கு. இந்த 75 நாள் ஸ்டடி பிளான்ல நம்ம என்ன கொடுக்கிறோம்? ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பு, அந்த ஒரு தலைப்புல ஒரு தேர்வு, அந்த ஒரு தேர்வை நீங்க சரியாக ஒவ்வொரு நாளும் எழுதும் பட்சத்தில் ஒரு குரூப் 4 பதவி உங்களுக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த பேட்ச் 8ல ஜாயின் பண்ண மாணவர்களோட ரிவ்யூவை பாருங்க. ஹாய் சார், ஒரு டெஸ்ட் நான் பினிஷ் பண்ணிட்டேன், அடுத்த நாள் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றனால நோட்ஸ் படிக்க ஈஸியா இருக்கு, அன்னைக்கு ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துட்டா ஒரு குரூப் 4 பதவி உங்களுக்கு அப்படின்னு சொல்றோம்.
அப்ப வெற்றி பாதைனா என்ன சார்? இந்த மாணவர்கள்லாம் இவ்வளவு பாசிட்டிவா ரிவ்யூஸ் கொடுக்கிற அளவுக்கு வெற்றி பாதையில அதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, அடுத்து நீங்க கேட்கக்கூடிய 2.42 நிமிடங்கள் என்ன மாற்றும்? உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஒரு நாள், ஒரு தலைப்பு, ஒரு தேர்வு, ஒரு குரூப் 4 பதவி உங்களுக்கு. இந்த காணொளிய நீங்க மிஸ் பண்ணாம அடுத்து வரக்கூடிய 3 நிமிடத்தை வாட்ச் பண்ணணும். வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. குரூப் 4 அறிவிப்பு வெளியிட்டாச்சு. அந்த குரூப் 4 பதவிகளான விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், ஸ்டெனோடைப்பிஸ்ட், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், இதற்கான பெய்டு நோட்ஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் தான் இது. நீங்கள் கீழ்கண்ட குவாலிஃபிகேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். நீங்கள் டைப்பிஸ்டில் இல்லை ஸ்டெனோடைப்பிஸ்ட்டோ இல்லை பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கனாலோ இல்லை குரூப் 2 மெயின்ஸ் எழுதி ரீச்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் ரீச்சில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது எங்களுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். உங்களுக்கான ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். வெற்றிப்பாதை நியூ டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இதில் கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஜிகே அண்ட் ஜென்ரல் தமிழ் உங்களுக்கு ஒரு டாபிக் விடாமல் 100% சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அந்த ஒரு தலைப்பு எந்த புத்தகத்தில் இருந்தாலும் அந்த ஒரு தலைப்புக்கு தேவையானதை தொகுத்து ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருவோம். ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு இயலா நீங்க படிச்சு முடிக்கிற மாதிரி நம்மளுடைய நோட்ஸ் இருக்கும். 80 டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ற மாதிரி நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸை டிசைன் பண்ணியிருக்கோம். 100% டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். 75 தினசரி தேர்வுகளும் 5 முழுமையான தேர்வுகளும் இருக்கும். மொத்தம் நீங்க 12,000 கேள்விக்கு மேல பயிற்சி செய்யறதுனால டிஎன்பிஎஸ்சி கேள்வி எதுவா இருந்தாலும் உங்களால சரியாக பதில் சொல்ல முடியும். நம்மளுடைய டெஸ்ட் அண்ட் நோட்ஸ் என்னவா கிடைக்கும்? உங்களுக்கு பிடிஎஃப் முறையில கிடைக்கும். அந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்டை நீங்க சரியா படிச்சு அன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்வை எழுதணும். நம்மளுடைய ஷெட்யூல் 100% சயின்டிபிக் அப்ரோச்ல இருக்கும். அது ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பு, அந்த ஒரு தலைப்புலேருந்து ஒரு தேர்வு. அந்த ஒரு தேர்வை நீங்கள் சரியாக பண்ணீங்க அப்படின்னா ஒரு குரூப் 4 பதவி உங்களுக்கு. அப்படி நம்ம 75 நாள் இந்த பிளானை உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் அண்ட் நோட்ஸ் வெறும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். உதாரணத்திற்கு நீங்கள் 3ஆம் தேதி டெஸ்ட்டை உங்களால் அட்டெண்ட் பண்ண முடியல அப்படின்னா நம்மளுடைய நோட்ஸ் உங்களுக்கு வீக்லி அப்டேட்டாக கொடுத்துருவோம். அப்போ நீங்கள் 3ஆவது நாள் அதை எழுத முடியலைன்னா 4ஆவது நாள் அதை எழுதிக்கிற மாதிரியான ஃப்ளெக்சிபிளான ஷெட்யூலில் உங்களுக்கு இதை டிசைன் பண்ணி கொடுக்குறோம். மாணவர்களோட ரிவ்யூஸும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குரூப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெற்றி பாதை மூலியமாக நீங்கள் வெற்றி அடைய வாழ்த்துக்கள்.